பலம் பெற வேண்டும், முஸ்லிம் சமூகம் சக்தி பெற வேண்டும், அவர்கள் எல்லா துறைகளிலும் முன்னேற்றம் அடைய வேண்டும். இந்த குரல் இருக்கின்றதே நம்மவர்களும் எழுப்புகின்றார்கள். அதே போன்று ஒரு நல்ல அடிப்படையிலே மாற்று சகோதரர்களும் இந்த குரலை எழுப்புகின்றார்கள். ஒரு நல்ல அடிப்படை, முஸ்லிம் சமூகம் முன்னேற வேண்டும், முஸ்லிம் சமூகம் பலம் பெற வேண்டும், முஸ்லிம் சமூகம் எல்லா துறைகளிலும் கால் பதிக்க வேண்டும் என்பதாக நம்முடைய குரலாக இருந்தாலும் பல சமயங்களில் மாற்று மத சகோதரர்களும் நல்லெண்ண அடிப்படையிலே குரல் கொடுத்துதான் வருகின்றார்கள். அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட பல கமிட்டிகளின் அறிக்கைகள் என்ன தெரியுமா? முஸ்லிம் சமூகம் கல்வியில், பொருளாதாரத்தில், வேலை வாய்ப்பில் பின்தங்கிதான் இருக்கின்றார்கள் என்பதாக பல கமிட்டிகளில் அரசாங்கத்தால் அமைக்கப்பட்ட சச்சார் கமிட்டி போன்ற பல கமிட்டிகளுடைய அறிக்கைகளும் இதுவாகத்தான் இருக்கின்றது. முஸ்லிம்கள் பின்தங்கி இருக்கின்றார்கள், பலம் பெற வேண்டியது இருக்கின்றது என்பதாக. பொதுவாக பலம் மிக்கவர்களால் தான் பல சாதனைகளை புரிய முடியும், பல வெற்றிகளை அடைய முடியும். பலம் குறைந்தவர்களால் நிறைய விஷயத்தை சாதிக்க முடியாது. எனவேதான் பல வெற்றிகளையும் சாதனைகளையும் புரிவதற்கு பலம் தேவைப்படுகின்றது. அதுவும் குறிப்பாக முஸ்லிம்களுக்கு இந்த பலம் இருக்கின்றதே வெறுமென பொருளாதார பலம் மட்டும் இருந்துவிட்டால் போதாது. பொருளாதாரத்தினுடைய பலத்துடன் சேர்ந்து ஆன்மீக பலமும் இருக்க வேண்டும். எப்படி பொருளாதாரத்துடைய பலம் தேவைப்படுகின்றதோ அதே போன்றுதான் ஆன்மீக பலமும் இருக்க வேண்டும். வெறுமன பொருளாதார பலம் மட்டும் இருந்தால் மனிதனை அது பாவத்தின் பக்கம் கொண்டு சென்றுவிடும், தேவையில்லாத விஷயத்தின் பக்கம் கொண்டு சென்றுவிடும். அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய இந்த தக்வா, இறை அச்சம் கொள்ளக்கூடிய இந்த பொருளாதார பலம் இருக்கின்றதே, இந்த பலம்தான் சமூகத்தை மேம்படுத்தும், அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும். இந்த பலம்தான் நம்முடைய சமூகத்தை நல்ல கல்விகளை கொடுக்க அவர்களுக்கு எண்ணத்தை ஏற்படுத்தும். அது சார்ந்த துறைகளிலே முன்னெடுத்து செல்வதற்கு அது வழிவகுக்கும். எனவே பொருளாதாரத்துடைய பலத்துடன் சேர்த்து அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய ஆன்மீக பலமும் இருக்க வேண்டும். குர்ஆன் தெளிவாக சொல்லுகின்றது, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தும் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தும் வ கினா அஸாபன் நார். இந்த உலக வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையும் மேம்படுத்திக் கொள்வதற்காக குர்ஆன் பிரார்த்திக்க சொல்லுகின்றது. உங்களை நீங்கள் துஆ கேளுங்கள் அல்லாஹ்விடத்திலே. எந்த துஆ? இந்த உலகத்தையும் சிறப்பாக கேளுங்கள், மறுமையையும் நீங்கள் சிறப்பாக கேளுங்கள், மேம்படுத்துவதற்கு நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் என்பதாக குர்ஆன் படிக்கின்றது. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா. அல்லாஹ், எங்களுடைய ரப்பே, எங்களுக்கு இந்த உலகத்தை சிறப்பானதாக கொடுப்பாயாக, உலகத்தை நீ அழகானதாக கொடுப்பாயாக. அதே போன்று வஃபில் ஆখিরাতি ஹஸனா, இன்னும் மறுமையிலும் எங்களுக்கு சிறப்பானதை, அழகானதை வழங்குவாயாக. வெறுமனை இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிவதல்ல. எனவே உலகத்துடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்க வேண்டும். அடுத்து இன்னொரு வாழ்க்கை இருக்கின்றது, அது மறுமையுடைய வாழ்க்கை. அந்த மறுமை வாழ்க்கையும் சிறப்பாக கேட்டு சொல்லுகின்றது அல் குர்ஆன். வஃபில் ஆখিরাতি ஹஸனா, அல்லாஹ் எங்களுக்கு மறுமையும் சிறப்பாக்கி வைப்பாயாக. வகினா அஸாபன் நார், இன்னும் நரகத்தை விட்டும் எங்களை பாதுகாப்பார்கள். கண்ணியமிக்கவர்களே, உலமா பெருமக்கள் சொல்லுகின்றார்கள், இந்த துஆ இருக்கின்றதே ஒட்டுமொத்த இம்மை மறுமையுடைய எல்லா விதமான நலன்களையும் உள்ளடக்கியது. இதை தாண்டி வேறு எதுவும் இல்லை. இதை தாண்டி இம்மையிலும் மறுமையிலும் வேறு எதுவும் கிடைப்பதற்கு இல்லை. ஏனென்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒட்டுருக்கமான எல்லா விதமான கருத்துக்களை உள்ளடக்கிய அற்புதமான துஆவை கேட்க சொல்லும்படி அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுகின்றான்.
இப்படி கேளுங்க. உங்களால் எல்லாத்தையுமே கேட்க முடியாது. அதை கொடு, இதை கொடு, அதை விட்டு பாதுகாப்பு, இதை விட்டு பாதுகாப்பு என்றெல்லாம் நிறைய கேட்க முடியாது. அல்லாஹ் சுருக்கமாக சொல்லிக் கொடுக்கின்றான். அந்த சுருக்கம் ரத்தின சுருக்கமாக இருக்கின்றது, மிகவும் சுருக்கமானதாக இருக்கின்றது, எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாக இருக்கின்றது. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் எங்களுக்கு இந்த உலகத்திலே நல்லதை கொடு. இந்த நல்லது எல்லாவற்றையும் அடக்கிவிடும். பொருளாதாரத்தை அடக்கிவிடும், அழகிய கல்விகளை அடக்கிவிடும், நல்ல வாழ்க்கை முறைகளை அடக்கிவிடும், நல்ல குழந்தை செல்வங்களை அடக்கிவிடும், நமக்கு தேவையான அழகான குடும்பத்தை அது உள்ளடக்கிவிடும். இப்படியாக நோயில்லாத வாழ்க்கையை அது உள்ளடக்கிவிடும். உலகத்திலே எதுவெல்லாம் நன்மையாக இருக்குமோ எல்லாவற்றையும் அடக்கிவிடும். ஒஃபில் ஆகிரத்தி ஹஸனா, எல்லாம் மறுமையிலும் உங்களுக்கு என்ன செய்யும்? உயர்தரமான சொர்க்கத்தை, நல்லதை கொடு. அது அந்த நல்லது என்ன? நீ எந்த உயர்தரமான சொர்க்கத்தை படைத்து வைத்திருக்கின்றாயோ அப்படிப்பட்ட உயர்வானதை எங்களுக்கு கொடு, நரகத்தை விட்டு பாதுகாப்பை செய். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் இவ்வளவு தூரம் நம்மோடு சொல்லுகின்றது பாருங்கள். இந்த உலகத்தையும் நீங்கள் சிறப்பாக்குங்கள், மறுமையும் உங்களுக்கு சிறப்பாக ஆக்கும்படி குர்ஆன் துஆ செய்யும்படி நம்மை பணிக்கின்றது. சிறப்பான ஈருலக வாழ்க்கையை கேட்க சொன்ன குர்ஆன் அதற்கான முன் எடுப்புகளையும் செய்ய சொல்லுகின்றது, அதற்கான முயற்சிகளையும் செய்ய சொல்லுகின்றது. வெறுமனே நீங்கள் துஆ கேட்டுவிட்டு உட்கார்ந்து விடுவதால் ஒன்றும் பயமில்லை. அதற்கான முன்னெடுப்புகள், அதற்கான முயற்சிகள் எடுக்க சொல்லுகின்றது அல் குர்ஆன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அன்பு சஹாபாக்களும் நிறைய வழிகாட்டி இருக்கின்றார்கள். எதற்காக வேண்டி என்று சொன்னால், இந்த உலகத்துடைய வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையும் சிறப்பாக திகழ்வதற்கான எல்லா விதமான மாண்புமிக்க வழிகளையும் அல் குர்ஆன் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருக்குர்ஆனை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியை பின்பற்றி வந்த சஹாபாக்களும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட உன்னதமான வெற்றிகளை அடைந்தார்கள் என்பதை வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம். மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை அவர்கள் வெற்றி அடைந்தார்கள். மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை அவர்கள் வெற்றி கொண்டார்கள் என்று சொன்னால், இதுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய வேதத்தை, அன்னலாருடைய வழியை அப்படியே பின்பற்றி நடந்ததுடைய வெளிப்பாடு. பெரும் பெரும் சாம்ராஜ்யத்தை வென்றார்கள். கைசர், கிஸ்ரா போன்ற மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை வென்றெடுத்தார்கள். மக்காவிலே நாம் வரலாற்றிலே படிப்போம், ஆரம்ப கட்டத்திலே வாழ்வதற்கான சூழ்நிலை இல்லை. இஸ்லாத்தின் அடிப்படையிலே வாழ்வதற்கான சூழ்நிலை இல்லை. கலிமா சொல்ல முடியாது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் அடிவிடும், சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படும். சஹாபாக்கள் அப்படி சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். பல சஹாபாக்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல விதங்களிலே துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். ஒரு கட்டம் வந்தது, இனி இந்த ஊரிலே இருக்கவே முடியாது என்ற ஒரு நிலை கூட வந்தது மக்காவிலே. பாருங்க, கவனிச்சு பார்க்கணும். நீங்க கொஞ்சம் நல்ல நுணுக்கமாக சிந்திக்கணும். ஒரு கட்டம், இந்த ஊரிலே இனி வாழவே முடியாது என்ற ஒரு கட்டத்திலே தான் முதலிலே சில சஹாபாக்களை அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத் செய்யுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளை பிறப்பிக்கின்றார்கள். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒட்டுமொத்த சஹாபாக்களும் இனி நாம் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து விடலாம் என்று மதீனாவிற்கு வந்து விட்டார். பாருங்க, மதீனாவிற்கு வந்து விட்டார்கள். ஆனால் மிக குறுகிய காலகட்டத்திலே மக்காவை வெற்றி கொள்ளுகின்றார்கள். இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை அங்கு ஏற்படுத்துகின்றார்கள் என்று சொன்னால், இது எதனுடைய பலம்? இன்றைக்கு பலம் இல்லை என்று சொல்லுகின்றார்கள். இஸ்லாமியர்களுக்கு பலம் ஏற்பட வேண்டும் என்று நாம் சொல்லுகின்றோமே, சஹாபாக்கள் எதை கொண்டு பலத்தை அவர்கள் பெற்றார்கள்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழி, அல்லாஹ்வுடைய வேதம் அல் குர்ஆன், இந்த இரண்டையும் அவர்கள் பற்றி பிடித்தார்கள். மிக குறுகிய காலகட்டத்திலே மக்காவை வென்றார்கள். இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார். ஒரு கட்டம் வாழ்வதற்கே முடியாத ஒரு நிலை,
ஊரிலே வசிக்கவே முடியாத ஒரு நிலை. இன்னொரு கட்டம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய ஒரு நிலை. இதுதான் சகோதரர்கள், இதுதான் சூத்திரம், இதுதான் வழிமுறை. இன்றைக்கு நாமும் வளம் பெற வேண்டும், எல்லா விஷயத்திலும் உறுதிமிக்கவர்களாக இருக்க வேண்டும். கல்வி, வேலை வாய்ப்பு, இன்ன பிற துறைகளில் நாம் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று சொன்னால் உலகத்துடைய அறிவோடு சேர்த்து ஆன்மீகத்துடைய அந்த பயம், அந்த அல்லாஹ்வுடைய அச்சமும் ஒன்று சேர்ந்து விடுமையானால் இன்ஷா அல்லாஹ் சிறப்பான வாழ்வியலை நாம் இந்த உலகத்திலும் பெறலாம், மறுமையிலும் பெறலாம் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட வழிகாட்டியாக திகழ்ந்தார் என்று சொன்னால் மிக சிறந்த வழிகாட்டி. பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சிறந்த தந்தையாக திகழ்ந்தார்கள். அது மாதிரி உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. தன்னுடைய மனைவியர்களுக்கு சிறந்த கணவனாக இருந்தார்கள், குறை சொல்ல முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பெற்றோர்களுக்கு சிறந்த பிள்ளையாக திகழ்ந்தார்கள். தன்னுடைய கூட்டத்தாருக்கு சிறந்த தலைவனாக இருந்தார். தன்னை நம்பி வந்த கூட்டம் இருக்கின்றார்கள் அல்லவா, அந்த கூட்டத்தார்களுக்கு சிறந்த தலைவனாக இருந்து சிறப்பான வழிகளை காட்டினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அவருடைய அழகிய குணத்தால் எதிரிகளையும் கட்டி போட்டார். நபி அவர்களுடைய அந்த அழகிய குணத்தால் எல்லோரையும் கட்டி போட்டார்கள். எதிரிகள் கூட சில நேரத்தில் சரணடைந்தார்கள். சிறந்த வியாபாரியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த வியாபாரத்தை கற்றுக் கொடுத்தார்கள், நேர்மையான வியாபாரத்தை கற்றுக் கொடுத்தார்கள். நீங்கள் வியாபாரம் செய்வதாக இருந்தால் அந்த வியாபாரத்திலே விற்கும் பொருளிலே ஏதாவது குறை இருக்குமே ஆனால் அதை சொல்லி விற்பனை செய்யுங்கள் என்று சொன்னார். குறையுடன் நீங்கள் வியாபாரம் செய்துவிட்டால் நீங்கள் ஒரு பொருளை வியாபாரம் செய்கின்றீர்கள், அந்த பொருளில் குறை இருக்கின்றது என்று தெரிந்தே நீங்கள் அந்த வியாபாரத்தை செய்து முடித்து விட்டீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய சாபம் உங்கள் மீது நிரந்தரமாக தங்கிவிடும் என்று சொன்னார்கள். மலக்குமார்களும் சாபம் ஏற்றுக்கொண்டே இருப்பார்கள் என்று சொன்னார்கள். ஒரு பொருளை விற்கின்றோம், அதிலே குறை இருக்கின்றது, நமக்கு தெரிகின்றது, ஆனால் மறைத்து வியாபாரம் செய்து விடுகின்றோம். எப்படியாவது நம்மை விட்டு போனால் போகட்டும் என்று நாம் மறைத்து நமக்கு தேவையானது வந்துவிட்டால் போதும் என்று நாம் வியாபாரம் செய்து விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய சாபமும் மலக்குமார்களுடைய சாபமும், அல்லாஹ்வுடைய கோபமும் மலக்குமார்களுடைய சாபமும் இருக்கின்றது என்று சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு மிக நுண்ணியமாக சஹாபாக்களை கவனித்தார்கள் என்று சொன்னால், பாருங்கள், ஒரு சமயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சந்தை வழியாக செல்லுகின்றார்கள். ஒரு நபித்தோழர் கடை வைத்திருக்கின்றார், தானிய குவியலை போட்டு விற்று கொண்டிருக்கின்றார். அந்த இடத்திற்கு சென்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தானிய குவியலுக்குள் தங்களுடைய கையை உள்ளே நுழைத்தார்கள். உள்ளே நுழைத்து பார்க்கின்றார்கள். அடியிலே சென்றவுடன் ஈரம் தென்படுகின்றது. மேலே காய்ந்த தானியம், கையை உள்ளே விட்டு பார்த்தால் ஈரமான தானியம் உள்ளே தென்படுகின்றது. கேட்கின்றார்கள், உள்ளே ஈரமாக இருக்கின்றது, வெளியிலே காய்ந்த தானியம், உள்ளே கைவிட்டால் ஈரமான தானியம் இருக்கின்றது என்று கேட்கும் பொழுது, மழை பெய்யுது யா ரசூலல்லாஹ், அதனால் நான் என்ன செய்தேன், அது மழையிலே நனைந்து விட்டது, அதற்கு மேலே நான் என்ன செய்து விட்டேன், காய்ந்த தானியங்களை போட்டு மறைத்து விட்டேன் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் அவ்வாறு செய்திருக்க கூடாது, காய்ந்ததை தனியாக வைக்க வேண்டும், ஈரமானதை தனியாக வைக்க வேண்டும். யார் மோசடி செய்கின்றாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்பதாக அன்னதம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன் கஷ்ஷ ஃபலைஸ மின்னா, யார் மோசடி செய்கின்றாரோ, யார் ஏமாற்றுகின்றாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு சொல்லவில்லை, ஒட்டுமொத்த உலக சமூகத்திற்கு சொன்னார்கள், இறுதி நாள் வரை வரக்கூடிய மக்களுக்கு சொன்னார்கள். எப்படிப்பட்ட நேர்மை பாருங்கள், வியாபாரத்திலே கூட எப்படி நேர்மையாக இருக்க வேண்டும் என்பது உன்னதமான வழிகாட்டியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விஷயத்திலும் தன்னுடைய தோழர்களுடன் மென்மையாக நடந்து கொண்டார்கள், அழகான வழிகாட்டியாக இருந்தார்கள். அவர்களை ஈருலகத்திலும் வெற்றி பெற்றவர்களாக என்ன செய்தார்கள், அவர்களை உருவாக்கினார்கள். சமகால முஸ்லிம்களாகிய நாம் மிகப்பெரிய நெருக்கடிகளை சந்தித்து வருகின்றோம். எங்கு பார்த்தாலும் தோல்வி, முஸ்லிம்கள் முன்னேற முடியவில்லை என்பதெல்லாம்
நாம் கூக்குரல் இடுகின்றோம். நம்முடைய வெற்றிகளுக்கு பலவிதமான தடைகள் ஏற்படுத்தப்படுகின்றது. நம்மால் முன்னேற முடியவில்லை என்று சொன்னால் அதற்கான உண்மையான காரணத்தை நாம் ஆராய வேண்டும். சொல்லுவோம், உண்மையான காரணம் என்ன தெரியுங்களா? நாம் அல்லாஹ் மீது கொண்டுள்ள அந்த அச்சம் குறைபாடுதான். அல்லாஹ்வுடன் இருக்கக்கூடிய தொடர்பினுடைய குறைபாடுகள் தான் இன்றைக்கு நம்மை பலவிதமான வெற்றிகளை இழப்பதற்கு, நம்முடைய தோல்விகளுக்கு, நம்முடைய பலகீனங்களுக்கு காரணமாக இருக்கின்றது. இல்லை என்று சொன்னால் சஹாபாக்கள் பெற்ற வெற்றியை நாமும் பெறலாம் என்பதிலே எந்த விதமான சந்தேகம். சிறந்த நீதியாளர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை உருவாக்கி விட்டு சென்றார். பாருங்க, எல்லா துறைகளிலும் வெற்றிதான், எல்லா துறைகளிலும் வெற்றிதான். ஒரு கட்டத்திலே எல்லா விஷயத்திலும் பலகீனமாக இருந்தவர்கள் ஒரு கட்டத்திலே எல்லா விஷயத்திலும் வெற்றியை நோக்கி சென்றார். அதற்கான காரணம் என்ன? உண்மையான முறையில் அல்லாஹ்வுடைய வேதத்தை அவர்கள் பின்பற்றி நடந்தார்கள். அல்லாஹ்வுடைய அச்சத்திற்குரியவர்களாக இருந்தார்கள். உலகம் அவர்களுக்கு முன்னால் சரணடைந்து. அலி ரலியல்லாஹுடைய காலகட்டத்தில் அலி ரலியல்லாஹு அவர்கள் ஹலீஃபாவாக இருக்கின்றார். நீதிபதி ஹலீஃபா அவங்க தான், என்ன செய்ய, அந்த நாட்டினுடைய தலைவர், ஜனாதிபதி அவங்க தான். அவங்களுடைய காலகட்டத்தில் அலி ரலியல்லாஹுடைய அந்த கவச உடை, போர்க்களத்துக்கு போட்டுட்டு போவாங்க, அந்த கவச உடை காணாமல் போய்விடுது. கொஞ்ச நாள் கழிச்சு வேற ஒரு நபர் என்ன செஞ்சிருக்காரு, அந்த உடையை வச்சிருக்காரு, முஸ்லீம் அல்லாத சகோதரர். அவங்க அலி ரலியல்லாஹு ஹலீஃபா, அவங்க தான் நாட்டினுடைய தலைவர். நினைத்தா எப்படி கேட்கலாம், அதட்டி கேட்கலாம். இருந்தாலும் கேட்கின்றார் பொறுமையாக, தோழரே நீங்க அணிஞ்சிருக்கீங்க இந்த கவச உடை என்னுடையது என பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிறாங்க. சொல்றாரு, இல்லை இல்லை இது என்னுடையது தான். சரி, நம்ம நீதிமன்றத்துக்கு போவோம். நீதிமன்றத்துக்கு போய் என்ன வழக்காடும், அங்கு தீர்ப்பு என்ன கொடுக்கப்படுகிறது அதை என்ன செய்யும், பெற்றுக்கொள்ளும். பாருங்க, ஹலீஃபாவாக இருக்கின்றார் அலி ரலியல்லாஹு அன்ஹு. நீதிமன்றத்துக்கு போகிறாங்க ரெண்டு பேரும். இந்த வழக்கை கொண்டு போவது அலி ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க தான் என்ன செய்யறாங்க, அந்த வழக்கை கொண்டு போகிறாங்க. நீதிபதி கேட்குறாங்க, ரெண்டு பேரும் நீங்கள் இது உங்களுடையதுன்னு சொல்கிறீங்க. சரி, அதற்கான சரியான சாட்சி யார் கொண்டு வரணும்னு சொன்னால், யார் வழக்கை தொடுக்கின்றாரோ அவர் கொண்டு வரணும். வாதி தான் என்ன செய்யணுங்க, அந்த இரண்டு சாட்சிகளை கொண்டு வரணும். இப்போ அலி ரலியல்லாஹு தான் இரண்டு சாட்சிகளை கொண்டு வரணும். இது உங்களுடைய சட்டை தான் என்று, அந்த உருக்கு சட்டை உங்களது தான் என்று சொல்வது. ஆனால் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு தங்களுடைய இரண்டு மகன்களை தவிர வேறு யாரும் சாட்சியாக இல்லை. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் தான் சாட்சியாக இருக்கின்றனர். சொல்லுகின்றார்கள், நீதிபதி அவர்களே எனக்கு ரெண்டு சாட்சி தான் இருக்காங்க, என்னுடைய மகன்கள் ஹசன் ஹுசைன். நீதிபதி சொல்றாரு, சாட்சி எடுபடாது, இரத்த உறவுகளை கொண்டு சாட்சியாக ஏற்றுக்கொள்ளப்படாது. தந்தை மகனுக்கும் மகன் தந்தைக்கும் சாட்சி சொல்ல முடியாது. இந்த சாட்சி அவர்கள் என்னதான் நீதமானவர்களாக இருந்தாலும் கூட நீதிபதிக்கே தெரியும் இது அலி ரலியல்லாஹு அவர்கள் பேர் தான் உண்மை இருக்கின்றது, நீதி இருக்கின்றது என்றாலும் ஒரு முறை இருக்கின்றது அல்லவா, அந்த முறைப்படி செல்ல வேண்டும். முடியவில்லை, அவர்களால் நிரூபிக்க முடியவில்லை. தீர்ப்பு வருகின்றது, இந்த உருக்கு சட்டை அந்த தோழருக்கு சொல்ல வேண்டும். அவர் எடுத்துட்டு போயிட்டாருங்க. எடுத்துட்டு போயிட்டு கொஞ்ச நேரத்தில் திரும்பி வராரு. கொஞ்ச நேரத்தில் திரும்பி வெளியே போயிட்டு மறுபடியும் திரும்பி வராரு. இந்த சட்டையை கழட்டி அலி ரலியல்லாஹு கொடுத்துட்டு, நான் கலிமாவை சொல்லுகின்றேன் சொன்னாங்க, நான் இஸ்லாத்தை ஏற்கின்றேன். அவர் சொன்ன காரணம் என்ன தெரியுங்களா? பாருங்க, ஹலீஃபாவாக அலி ரலியல்லாஹு அவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அந்த சமயத்திலே கூட மிக சரியான நீதியை வழங்குகின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் இருக்கும் மார்க்கம் எவ்வளவு உறுதியானது, உண்மையானது, சத்தியமானது என்பதற்காக இந்த மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்பதாக அந்த தோழர் என்ன செய்கிறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்துடைய பலம் இதுதான். இன்றளவில் இஸ்லாம் ஓங்கி நிற்கின்றது. உலகளாவிய அளவிலே பலவிதமான நெருக்கடிகள், பலவிதமான எதிர்ப்புகள், பல திரைப்படங்கள் மூலமாக பலவிதமான எதிர்ப்புகள்.
எதையோ காட்டப்படுகின்றது. ஆனாலும் இஸ்லாம் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கின்றது, உலகளாவிய அளவிலே பரவி கொண்டிருக்கின்றது. இஸ்லாத்தின் பேரிலே நிறைய குற்றச்சாட்டுகள் சொல்லுகின்றார்கள், அபாண்டங்களை சுமத்துகின்றார்கள். ஆனாலும் இஸ்லாம் ஓங்கி வளர்ந்து கொண்டிருக்கின்ற சொன்னால் இந்த நீதி பரிபாலங்கள் தான் இன்றளவில் அல்ல, கியாமத் வரைக்கும் இஸ்லாம் என்ன செய்யுங்க, ஓங்கி வளர்ந்து கொண்டே இருக்கும். அன்பானவர்களே, அல்லாஹ் நல்ல அடியார்களே, தற்காலத்தில் இருக்கக்கூடிய நாம் பலம் பெறுவது எப்படி? முதலில் நாம் அல்லாஹ் மீதுள்ள நம்பிக்கையை உறுதிப்படுத்த வேண்டும். எல்லா நேரத்திலும் நம்முடைய நம்பிக்கையில் நாம் கடுகளவும் குறைந்தவர்களாக இருக்கக்கூடாது. நபியவருடைய வழிகாட்டி நமக்கு இருக்கின்றது. சௌர் குகையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களும் இருக்கின்றார்கள். எதிரிகள் கிட்ட நெருங்கிட்டார்கள் அவர்களை பிடிப்பதற்கு. ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா. நீங்க என்ன செய்யாது, அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான், நீங்க கவலைப்படாத. இதுதான் சகோதரர் நமக்கு வழிகாட்டு. அல்லாஹ் நம்முடன் இருப்பான், எல்லா காலத்திலும் இருப்பான், நாம் கவலைப்படக்கூடாது. ஆனால் உறுதியான நம்பிக்கை நமக்கு வேண்டும், அல்லாஹ்வுடைய தொடர்பு நமக்கு வேண்டும். நாம் பலம் பெறுவதற்கு எல்லா ரீதியிலும், உலக ரீதியாக, பொருளாதார ரீதியாக, கல்வி ரீதியாக, வேலை வாய்ப்பு ரீதியாக நம்முடைய சமூகம் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று சொன்னால் முதலிலே நாம் அல்லாஹ்வுடனான தொடர்பை பலப்படுத்த வேண்டும். பிறகு அதற்கான முன் ஏற்பாடுகளை பிறகு நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நாம் முழுமையாக ஏற்று நடக்க வேண்டும். எதை அல்லாஹ் செய்ய என்று சொல்லுகின்றானோ அதை செய்ய வேண்டும். 5 நேரம் தொழுகையிலே உங்களுக்கு உலகத்துடைய எல்லா விதமான நெருக்கடிகள் நீங்கப்படுகின்றது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார். இந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும். நான் 5 நேரம் தொழுதால் என்னுடைய பொருளாதாரத்துடன் நெருக்கடியை அல்லாஹ் நீக்குவான், நிச்சயம் நீக்குவான் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்குமானால் அதை செயல்படுத்த வேண்டும். தொழுகையாளிகளாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்முடைய எல்லா விதமான நெருக்கடிகளையும் நீக்குவான் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை. அந்த நம்பிக்கை நமக்கு வர வேண்டும். அல்லாஹ் எதை செய்ய என்று சொன்னாலும் அதை செய்ய வேண்டும், எதை விடு என்று சொன்னாலும் அதை விட்டுவிட வேண்டும். அறவே செய்யக்கூடாது, அதையும் செய்து கொண்டு இதையும் செய்து கொண்டு இருக்கக்கூடாது. அல்லாஹ் எதை வேண்டாம் என்று சொன்னானோ, மானக்கேடான வெறுக்கத்தகுந்த விஷயங்களை அல்லாஹ் எதை தடுத்தானோ அதை விடுவது, எதை செய் என்று சொன்னானோ அதை செய்து பழகுவது. இன்ஷா அல்லாஹ் நமக்கு மத்தியிலே ஒற்றுமையை மேற்கொள்வது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு மத்தியில் நீங்கள் சண்டையிட்டுக் கொள்ளாதீர்கள். அவ்வாறு சண்டையிட்டுக் கொண்டால் நீங்கள் கோழைகளாக ஆகிவிடுவீர்கள். உங்களுடைய பலம் பலகீனமாக ஆக்கப்படும். எதிரிகளுக்கு மத்தியில் நீங்கள் தோல்வி அடைவீர்கள் என்று சொன்னார். இதுதான் சொல்லுங்கள். இந்த விஷயங்களை எல்லாம் நாம் கையில் எடுப்போம். ஆனால் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய முஸ்லிம் சமூகம் பலம் பெறுவதற்கான ஒரே ஒரு வழி இவைகள்தான். இவைகளை நாம் கையில் எடுப்போமே ஆனால் இதில் நாம் யாருக்கும் துரோகம் செய்ய வேண்டியதில்லை. எந்த சமுதாயத்தை நாம் போய் என்ன செய்ய வேண்டியதில்லை, அழிக்க வேண்டியதில்லை, யாரின் மீதும் குறை சொல்ல வேண்டியதில்லை. நாம் நம்மை பலப்படுத்தி கொள்ள இந்த சிந்தனைகளை, இந்த வழிமுறைகளை நாம் எடுத்து நடப்போமே ஆனால் இன்ஷா அல்லாஹ் நாம் பலமிக்கவர்களாக இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றியாளர்களாக மாறலாம் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அல்லாஹ் அனைவருக்கும் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.